அமெரிக்காவில் எலிசபெத் பிளாக்வெல் என்ற பெண்மணி இருந்தார். அவர் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு உதவி செய்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்நாட்களிலே பெண் நோயாளிகளையும் ஆண் மருத்துவர்களே பார்த்து வந்தனராம். ஏனென்றால் பெண் மருத்துவர்களே கிடையாது. அங்குள்ள ஒரு நோயாளி பெண்மணி இந்த எலிசபெத் பிளாக்வெல்லிடம் சொன்னாராம், உன்னை போல் ஒரு பெண் இங்கு மருத்துவராக இருந்தால் என்னை போன்ற பெண்களுக்கு எவ்வளவு வசதியாக இருக்கும் என்று கூறினார்களாம். ஏனென்றால் ஆண் மருத்துவர்கள் வந்து பார்ப்பது அவருக்கு கூச்சமாக இருந்தது. இந்த தாக்கம்தான் அவரை மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. மருத்துவ படிப்புக்காக செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு மருத்துவ கல்லூரியிலும் ஏறி இறங்கினார்களாம். ஆனால் எவரும் இடம் தரவில்லை. கடைசியில் ஜெனிவா என்னும் இடத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் இவருக்கு இடம் கிடைத்ததாம். பலர் கேலி செய்தார்கள், பல தொந்தரவுகள், உனக்கு எதுக்கு இந்த வேலை என்று சொல்லி. ஆனாலும் பல ஆண்டுகள் மத்தியில ஒற்றை ஒரு பெண்ணாக 1849 ஆண்டு ஜனவரி 23 மருத்துவர் பட்டம் பெற்றாராம். உலகில் முதல் அலோபதி பெண் மருத்துவர் இவர்தாம் என்ற பெயரை அவர் பெற்றிருக்கிறார். அதன் பின்பு ஹவுஸ் சர்ஜனாக பயிற்சி பெற கல்லூரிகள் இடம் தர மறுத்தனமாம். அறுவை சிகிச்சை பயில்வதற்காக அவர் பிரான்சுக்கு போனார். அங்கே அவரை மருத்துவ கருத்தரங்கில் உள்ளே நுழைய விடாமல், உனக்கு எதற்கு மருத்துவ பட்டம், நர்ஸாக பணி செய் என்று சொன்னார்களாம். மனம் கலங்கவில்லை. செயின்ட் பார்தோ லோமங்ஸ் மருத்துவமனையில் நர்ஸாக அவர்கள் பணிபுரிந்தார்களாம். பின்னர் ஒரு மருத்துவமனையில் டாக்டர் ஆகும்படிக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. 1857 ஆண்டில் இங்கிலாந்தில் பெண்களுக்கான மருத்துவமனையையும் 1867 பெண்கள் படிக்கும் மருத்துவ கல்லூரியையும் ஆரம்பித்தார் என்று அவருடைய சரித்திரம் கூறுகிறது. 1865 முதல் பெண் டாக்டர் என்ற அங்கீகாரத்தை இங்கிலாந்து அரசு இந்த எலிசபெத் பிளாக்வெல்லுக்கு வழங்கியதாக சரித்திரம் கூறுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருக்காக எத்தனை பேர் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறீர்கள்? தளர்ந்து போக வேண்டாம். கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். விசுவாச வாழ்க்கையில் முன்னேற அநேக தடைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், போராட்டம் வரலாம். ஆனாலும் தொடர்ந்து முன்னேறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.